எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் எங்க போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரிக்கு தான். இது வந்து ஒரு ஐவி ட்ரிப்பு. ஸோ எங்க கிளாஸ்ல உள்ள 20 மெம்பர்ஸ் நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பஸ் பிடிச்சு போயிட்டுருக்கோம். 4:00 இங்கேருந்து நாங்க கிளம்புனோம். பட் அங்க ரீச் ஆனது வந்து 6:45ஓ 7:00 தான் நாங்க வந்து ரீச் ஆனோம். ஸோ எங்களால சன்ரைஸ் வந்து பார்க்க முடியல. சரி சன்னையாச்சும் பார்த்துட்டு போலான்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம் அங்க. அங்க போய் கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்தோம். சன்ன வந்து ஃபோட்டோஸ் எடுத்தோம். நெறைய குரூப் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அப்புறமா அங்கருந்து வெளிய வந்து ஃபுட் இருக்கான்னு பார்த்தோம். அங்க எந்த ஃபுட்டுமே வந்து இல்ல. லைக் கடை எதுவுமே இல்ல. அ எல்லாமே லார்ஜா இருந்துச்சு. சரி நம்ம கொண்டு வந்த ஸ்நாக்ஸயே ஷேர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பஸ்ஸுக்கு வந்து போயிட்டோம். பஸ்ல வச்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நேரா நாங்க வந்து பத்மநாதன் பேலஸ்க்கு வந்து ஒரு 10:00 போல வந்து ரீச் ஆயிருந்தோம். அங்க வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து ₹40-50 கேட்டிருந்தாங்க. ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி எடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு தனியா சார்ஜஸ் வந்து நம்ம பே பண்ற மாரி இருந்துச்சு. ஸோ நாங்க எல்லாமே பே பண்ணி முடிச்சுட்டு, அங்க உள்ள போய் சுத்தி பார்க்க ஆரம்பிச்சோம். அந்த இடம் செம்மையா இருந்துச்சு. நல்லா பெரிய இடமா இருந்துச்சு. நெறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம், வீடியோஸ் எடுத்தோம். அங்க ஒர்க் பண்றவங்க அந்த பிளேஸ் பத்தி நெறைய எக்ஸ்பிளைன்லாம் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அங்கேயே நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருந்துச்சு. ஸோ அங்கருந்து கெளம்பி நாங்க வந்து பேலஸ்க்கு வெளிய வந்தோம். வெளிய வந்து நெறைய கடை வந்து இருந்துச்சு. லைக் இந்த ஆன்டிக் திங்ஸ்லாம் வந்து விப்பாங்கல்ல, அந்த மாரியான கடைலாம் வந்து இருந்துச்சு. எல்லா திங்ஸுமே பார்க்கறதுக்கு அழகா இருந்துச்சு. நீங்க வந்து அங்க விசிட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அந்த கடைய வந்து பாருங்க. அப்புறமா நாங்க அங்கருந்து கெளம்பி ஒரு மெத்த கம்பெனிக்கு வந்து ஐவி விசிட்டுக்கு போயிருந்தோம். அதுவுமே கொஞ்சம் லாங்கா தான் இருந்துச்சு. அங்க போயிட்டு நாங்க வந்து மெத்தலாம் அவங்க எப்படி ரெடி பண்றாங்க, அதோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே எங்களுக்கு சொல்லிக் குடுத்துருந்தாங்க. எங்களுக்கு வந்து அங்க வீடியோ எடுக்க வந்து அலோட் கிடையாது. அதனால நாங்க அவ்வளவா எந்த கிளிப்பிங்ஸுமே என்னால இங்க வந்து உங்களுக்கு காட்ட முடியல. அ ஐவி விசிட்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா, நாங்க அங்கருந்து லஞ்சுக்கு கெளம்பிட்டோம். லஞ்சுக்கு வந்து ஒரு கடைக்கு வந்திருந்தோம். அங்க ஃபுட் எனக்கு அவ்வளவா பிடிக்கல. கொஞ்சம் ஆயிலா இருந்துச்சு. நூடுல்ஸ் தான் நாங்க வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறமா வந்து ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவ்வளவா எனக்கு எந்த ஃபுட்டுமே அவ்வளவா இஷ்டம் இல்ல. ஸோ, அதனால அங்கருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டோம். ஓரளவுக்கு சீக்கிரமாவே சாப்பிட்டு முடிச்சுட்டோம். அப்புறமா வந்து ஒரு டேம் போலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா, நாங்க வந்து இங்க ஊருக்கு வந்து 6-7:00க்குள்ள நாங்க இங்க வரணும் அப்படின்னும் பிளான் இருந்துச்சு. ஸோ, அந்த டேம் பிளான் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ, அப்படியே நாங்க வந்து எங்க ஊருக்கு வந்துட்டோம். அப்படியே எங்களோட ஐவி ட்ரிப் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஐவி ட்ரிப்ல நான் என்னலாம் பார்த்தனோ, அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு விஷுவலா காட்டியிருக்கேன். ஸோ, இன்னும் நெறைய வீடியோஸ் நான் வந்து போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அந்த எல்லா வீடியோஸ்லயுமே என்னோட வீடியோவோட ரெப்ரசன்டேஷனா இருக்கட்டும், என்னோட வே ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷனா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவ வந்து சப்போர்ட் பண்ணி பார்த்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் வந்து அடுத்த வீடியோ இத விட பெட்டரா போட ட்ரை பண்றேன். பாய்.